காவேரி வந்து ரொம்ப குழப்பத்தோட ஸ்கூல் போகும்போது இங்கே வந்து சாரதா வந்து ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட பேசி வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க. அதனால் எல்லா உண்மையும் சொன்னதால் ஹெட்மிஸ்ஸஸ் வந்து மனசு மாறிடுறாங்க. உன்னையும் வந்து கூப்பிட்டு வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகிட்ட அன்பு செலுத்தலாம், இந்த அம்மா இல்லாதால நீங்கள் ஒரு அம்மாவாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதனால் காவேரி வந்து நிம்மதி அடைகிறாங்க. ஆனால் சந்தேகமும் படுறாங்க, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. இங்கே வந்து காவேரி நடந்த விஷயத்தையெல்லாம் சாரதா கிட்ட சொல்லி ஒன்றும் புரியாமையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போலாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படி அடி அப்படின்னு ஆமாம்மா எனக்கே ஒன்றும் புரியல, எப்படி நடந்ததுன்னு தெரியல, எங்கள் ஹெட்மிஸ்ஸஸ்லாம் மனசு மாறுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என்ன ஆச்சுன்னு தெரிலம்மா, ஒரே மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வராரு. விஜய் வந்து என்ன தம்பி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா காவேரி மிஸ் தான் வர சொன்னாங்க அப்படின்னோடனே ஆமாம்மா நான் தான் வர சொன்னேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர்கிட்ட பேசணும் அதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதா. என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி சொன்னோன்னே என்ன விஷயம் மிஸ் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தானே சொன்னீங்க மிஸ் குழந்தைய விட்டுட்டு வர சொல்லி அப்படின்னோடனே இன்னும் சந்தோஷப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன வச்சு காவேரி இது அப்படின்னு அதாத்த எனக்கும் நம்ப முடியல அப்படி சொல்லிட்டு விஜயம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்கன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னா இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து இது காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கன்னு பார்த்தா எல்லா கேர்ள்ஸ் ஃபோட்டோவாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு, என்ன இதெல்லாம் அப்படி சொன்னோன்னே எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துருக்க பொண்ணு தான், மேட்ரிமனியில் உங்களுக்கு நிறைய அலைஸ் வந்திருக்கு, உங்களோட ஃபோட்டோ போட்டோன்னா ஆனால் நிறைய வந்திருக்கு பாருங்களேங்க அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. மிஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ பண்ணீங்கன்னொன்னே நான் வந்து ஒரு உரிமையாக பண்ணேன், எதுவும் தப்பாக நினைக்கல நீங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து அசந்து போகிறாரு. எதுக்காக இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் உங்கள் ப்ரொஃபைல் போட்டு நான் போட்டேன். அம்மா சும்மா சொல்லக்கூடாது, இவருக்கு எவ்வளோ அலைன்ஸ் தேடி வந்திருக்கு தெரியுமா, அப்படியே பாருங்களேன் அவ்வளோ பொண்ணுங்க இவளுக்கு லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காவேரி காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் காவேரி அவர்கிட்ட கேட்காம கொள்ளாமல் இப்படி பண்ணுறேன் அப்படின்னோடனே ஏன் மிஸ் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நான் பண்ணக்கூடாதா, நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை நானே எடுத்துக்கலான் இருக்கேன், உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக நானே பார்த்து சொல்லிடுறேன், அந்த பொண்ணு நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான், உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடலாம் அப்படி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ரெண்டு பேருமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து சரிங்க மிஸ் நான் கிளம்புறேன்னொன்னே என்ன சார் வந்தோடனே கிளம்புறீங்க, இல்லை குழந்தை தனியாக இருப்பாள் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசு கஷ்டம்னா அங்கே கிளம்பி போகிறாரு. இதை பார்த்தா சாரதாக்கு செம கோவம் வந்துடுது. உன்னை காவேரி அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்னோடனே என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், நான் என்ன நினச்சிட்ருக்கேன், எதுக்கு நீ இப்போ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னம்மா தேவையில்லாத வேலை பண்ணேன், எதுக்காக தேவையில்லாமல் வந்து விஜய் தம்பிக்கு வந்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்படி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன், அவர் உங்ககிட்ட கேட்டாரா, இல்லைம்மா அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து பொண்ணு தேடிட்டுருக்கேன், இதில் இருக்குது 4 பேர் நான் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்ல தானே செய்வாங்க, அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு ஃப்ரெண்டாக அவருக்கு சொல்கிறோம் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. மரியாதையை இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அழைச்சிட்டு வேலையை பாரு எப்படின்னோடனே ஏமா அப்படி சொல்கிற, இங்கே பார் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதில் என்னம்மா தப்பு இருக்குது, நல்ல விஷயம் தானே நான் பண்ணுறேன், நல்ல விஷயம் பண்ணுறியா, அவருக்கு கல்யாணம் பண்ண சொல்லி உங்ககிட்ட அவர் சொன்னாரா, தேவையில்லாத வேலை ஏன்டி செஞ்சிட்ருக்க அப்படின்றாங்க. அப்படியே பார்த்துட்டு நீ டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. நீ பண்ணுறதாம்மா தப்பு, கொஞ்சமாவது யோசிச்சு அந்த குழந்தை நிலைமையை பற்றி, அவளுக்கு பாவம் ஆவ அப்படின்னு பாவம்னு யோசிக்கிறல, அப்போ அந்த குழந்தைய வந்து நீ ஏற்றுக்கலாம்ல, என்னம்மா சொல்கிற, ஆமாடி நீ வந்து விஜய் தம்பி கல்யாணம் பண்ணிங்கன்னா என்ன தப்பு, அந்த குழந்தை உன் மேலே பாசமாக இருக்குல்ல, அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறல, அப்போ விஜய் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, நான் எப்படிம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி தானே, அம்மா எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கல போதுமா அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கலனா ஊர் உலகத்தில் 2ஆம் தரன்னு சொல்லிட்டு எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது மட்டும் கிடையாது, கல்யாணமே ஆனாலும் விஜய் தம்பிக்கு அந்த குழந்தைய நல்லபடி கவனிச்சுப்பாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா, அந்த குழந்தைக்கு சித்தி கொடுமை தாண்டி பண்ணுவாங்க, அதை யோசிச்சியா நீ அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி, ஒன்று நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி உன்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியலையா, விருப்பம் இல்லையா, விட்டுட்டு வேலையை பாரு, அவருக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேரில் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாராவது வந்தால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அந்த தம்பியோட முகமே வாடி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி இதெல்லாம் கேட்டு.